எல்லாத்துக்கும் காலை வணக்கம். என் பேர் கோபி. நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் பழனி தாலுக்கு இருக்க வில்வாம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து வரேன். நான் இன்னைக்கு SBI JA கிளியர் பண்ணியிருக்கேன். நான் இது கிளியர் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு ஃபுல் சப்போர்ட் என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் சீனியர்ஸ் தான். அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வந்து BSc ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் TNA கன்ஸ்டிடியூன்ட் காலேஜான ACNDR கிள்ளிக்குளத்தில் முடித்தேன். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 2024 செப்டம்பர் பாஸ் அவுட் ஆனேன். முடித்தோடனே டேரெக்டாக இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஏன் இங்கே ஜாயின் பண்ணேன்னா, ஆல்ரெடி என் சிஸ்டர் இங்கே 2019 டைமில் இங்கே படித்தாங்க. SO கிளியர் பண்ணி கனரா பேங்க்கில் SO ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க தான் சொன்னாங்க, நீ இப்போ ஜாயின் பண்ணிட்டு கண்டிப்பாக உனக்கு ஒரு 1 இயரில் கிளியர் பண்ணுறல அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்கே செப்டம்பர் டைம் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் 2024. நான் இங்கே வந்தோடனே ஏம் என்னவா இருந்துச்சுன்னா 2026 எப்படியாச்சும் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் 2025 ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன்னா அது காரணம் ராஜா சாரும் சுரேஷ் IAS அகாடமி மட்டுமா தான் இருக்க முடியும். படித்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கங்க. அப்புறம் ஆஸ்பிரண்ட்ஸுக்குலாம் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, உங்களால் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னு நீங்கள் 100% நம்பணும். அதை விட ஒரு 200% இன்ஸ்டியூட்டில் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். நீங்கள் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது, நம்ம அகாடமியில் கொடுக்குறது நம்மளுக்கு போதுமா இருக்குமா, கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. இங்கே கொடுக்குறது எல்லாமே கரெக்டாக இருக்கும். டெய்லியும் காலையில் 6 மணினா வந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிடணும். அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆன்லைன் எக்ஸாம் தானே, அதுக்கு எதுக்கு ஆஃப்லைனில் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னு. ஆனால் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்ட்டாக ஒரு 6 months எஃபர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். நிறைய பேர் இருப்பீங்க, ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு 0.5 1 மார்க் 2 மார்க்கில் போயிருக்கும். அவங்களாம் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். நிறைய கஷ்டம் வழிகள்லாம் இருக்கும். இப்போ ஒரு பல தோல்விகள் கொடுத்த வழியை நீங்கள் சரி செய்யணும்னா அது ஒரு வெற்றியால் மட்டும்தான் முடியும். அந்த வெற்றியை நோக்கி கன்சிஸ்டன்ட்டாக எஃபர்ட் போட்டுகிட்டே இருங்க. ஒன்ஸ் அகெயின் சுரேஷ் IAS அகாடமிக்கும் ராஜா சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ சார். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.